சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷம் ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் ராசி, பிறப்பை குறிக்கின்ற ராசி தான் உங்களுடைய மேஷம் ராசி. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குழந்தை குணம் கொண்டவர்கள். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்பவே தன்முனைப்பும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நீதி, நேர்மை, உழைப்பு, முன்னேற்றம் அப்படின்ற சிந்தனை அப்படின்ற ஒரு பேச்சோடு தான் எப்போவுமே இருப்பீங்க. தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க. தான் இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து நீங்கள் எப்போவுமே மாற மாட்டீங்க. அப்படியாப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்திலும் பிறந்த நீங்கள்தான் மேஷம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அறிந்து கொண்டு அந்த இடத்துல நம்ம இதை பேசினா என்ன விளைவு வரும் அப்படின்றத முன்கூட்டியே புரிந்து கொண்டு பேசக்கூடிய, நடக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை சுயநலக்காரர் என்றோ, கொடூர குணம் படைத்தவர் அப்படின்னிட்டோ, அறிவில்லாதவர் அப்படின்னிட்டோ யாராலையும் சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். குழந்தைகள், அதாவது உங்களுடைய மனம் குழந்தைகள் போன்ற ஒரு மனம். குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு மனம் இருக்குமோ, ஒரு பொய் பேச மாட்டாங்களோ, அந்த மாதிரியான ஒரு மனமும் குணமும் கொண்டவர்கள் தான் நீங்கள். அது மட்டும் இல்லை, சொன்னதை சொன்னபடி செய்வீங்க. ஒரு வாக்கு கொடுத்தீங்க மற்றவர்களுக்கு அப்படின்னா அந்த வாக்கு தவற மாட்டீங்க. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த அளவுக்கு பேசவும் உங்களுக்கு வராது. அப்படி ஒரு நோக்கமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. பசி எடுத்தா வீடோ, அலுவலகமோ, விருந்தினர் வீடோ, எத்தனை பேர் அடங்கி இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தாலும் பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. பசியை பொறுத்து கொள்ள மாட்டீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உடனே தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆட்கள் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இது தப்பு அப்படின்னா தப்பு தான் அப்படின்ட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தான் நீங்கள். யாராவது இது தவறு அப்படின்ட்டு கண்டித்தா என்ன தவறு என்று நியாயம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சரியாக எடுத்து சொல்வீங்க. கண்மூடித்தனமாக எதையும் செயல்படுத்த மாட்டீங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் அத்தனை பேர் மத்தியில் சொன்னது தவறு தான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளவோ இல்லை மன்னிப்பு கேட்கவோ தயங்கவே மாட்டீங்க. அமைதியாக இருக்கவும் மாட்டீங்க. தான் சரி என்று நினைத்ததையே நீங்கள் செய்வீங்க. அதை சரி என்று எந்த சபையிலும் நீங்கள் வாதிடுவீங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் வச்சிருப்பீங்க. யாரிடமும் முகஸ்துதி செய்ய மாட்டீங்க. பெரிய ஆள் அப்படின்ட்டு பணிந்து வணங்கி சிரித்து பேசி அவங்கக்கிட்ட பணிந்து போக மாட்டீங்க. அதாவது அவங்க பெரிய ஆள் அப்படின்றதுனால மட்டும் நீங்கள் எந்த ஒரு நபரிடமும் பார்த்தீங்கன்னா வணங்கி போக மாட்டீங்க. அவர் சரியான ஆளா அப்படின்றத பார்த்து தான் வணங்கி போவீங்களே தவிர, அவங்க பெரிய ஆள், அவங்கக்கிட்ட பணம் நிறைய இருக்குது, பதவியில் அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம வணங்கி போகணும், பணிந்து போகணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் போக மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள் தான் நீங்கள். மற்றவங்களோட அறிவோ ஆற்றலோ உங்களை கவர்ந்தால் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பீங்க. அவங்களை பற்றி தன்னுடைய நண்பர்கள்கிட்ட வியந்து பேசுவீங்க. அவங்கள தன்னுடைய தெய்வமாக கூட போற்றுவீங்க. உங்களுக்கு நல்ல தாய், தந்தை, குருமார்கள் மற்றும் நண்பர்களும் அமைவாங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எவரிடமும் பணத்துக்கு மயங்கவே மாட்டீங்க. பணத்தை காட்டி உங்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு யாராவது நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய பேச்சால் பதிலடி கொடுத்து துரத்தி விடுவீர்கள். பணக்காரர்களை நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு இயல்பாகவே பல பணக்காரர்கள், உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. மிக முக்கியமாக உங்களை புரிந்து கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. அவங்களுக்கு எப்போதும் நல்ல ஆலோசனைகளை மட்டுமே நீங்கள் வழங்குவீங்க. எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க, நல்லா இருடா அப்படின்ட்டு இன்னும் பல ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள மென்மேலும் நீங்கள் உயர்த்துவீங்க.
அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம். நெருங்கிய நட்பு வட்டத்திற்குள்ளார நீங்கள் இருப்பீங்க. குழந்தை போல இருந்தாலும் உங்கள் அறிவு ஆற்றல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் இருக்கும். உங்களுக்கு அநியாயம் அக்கிரமம் செய்வது அப்படின்றது பிடிக்காது. அப்படின்றதுனால தட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க, காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. அநியாயம் பண்ணுறவங்களை, மிக முக்கியமாக நியாயம் பண்ணுறவங்கள தட்டி கொடுப்பீங்க, அநியாயம் பண்ணுறவங்களையும் அக்கிரமம் பண்ணுறவங்களையும் காட்டி கொடுப்பீங்க. யாராவது தப்பு செய்தாங்க அப்படின்னா உடனே மாட்டி விடுவீங்க. பெரியவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி, ஊரறிய அவங்கள மாட்டி விட்டுருவீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. அநியாயம் பண்ணுறியாடா நீ அப்படின்ட்டு ஊரில் ஒரு பஞ்சாயத்தையே கூட்டிடுவீங்க. அவரால் ஏற்படும் தொல்லைகளை தனி ஆளாக துணிச்சலுடன் சந்திப்பீங்க. நீயா, நான் பார்த்துக்கிறேன் போ, நீ அநியாயம் பண்ணுற, நான் மாட்டி விட்டேன், உன்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த, மிகச்சிறந்த ஒரு வலிமையான மனநிலையோடு இருப்பவர்கள் தான் நீங்கள். இழப்புகளை பற்றி எப்பவும் கவலைப்பட மாட்டீங்க. நீதிக்காக மட்டும்தான் போராடுவீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இது ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாத, உன்னை நம்பித்தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி மூச்சு கூட விட மாட்டீங்க. சொன்னவர் செய்வது சரியோ தவறோ அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்குவிப்பீங்க. அதாவது நல்லதாக இருந்தால் மட்டும்தான் ஊக்குவிப்பீங்க. அதனால் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி துணிந்து நிற்பீங்க. உங்களிடம் தன்னை பற்றிய ரகசியம் எதுவும் தங்காது. மற்றவங்க ஏதாவது ஒரு ரகசியம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணின் இமை போல காத்து கொண்டிருப்பீங்க, காத்து வச்சிருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களை பற்றிய ரகசியத்தை அனைவரிடமும் சொல்லிடுவீங்க. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய விவரங்களை எல்லோரிடமும் சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. மற்றபடி பல விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பி கொள்ளவே மாட்டீங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்ட்டு வந்துட்டா சம்பந்தப்பட்டவரிடமே நேரில் போய் கேட்டு தெரிந்து கொள்வீங்க, தெளிவு பெறுவீங்க. இதனால் பெரும்பாலும் உங்களுடைய நண்பர்கள் தம்முடைய காதல் ரகசியத்தை உங்ககிட்ட கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க. இவங்கிட்ட சொன்னால் ஏதாவது அப்படி இப்படி பிரச்சனை வருமா, அவன் நம்ம சொல்கிறத சொல்ல மாட்டான், இருந்தாலுமே அவனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அவங்களோட காதல் விஷயத்தையும் மற்ற ஏதாவது ரகசியத்தையும் உங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரத்தில் சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் பழகுவதற்கு ரொம்பவே இனிமையான ஆளாக இருப்பீங்க. ஆனால் 10 காசு செலவழிக்க மாட்டீங்க, வீண் செலவழிக்க மாட்டீங்க, ஊதாரித்தனமாக செலவழிக்க மாட்டீங்க. எவ்வளவு நேரம் உங்களோடு இருந்தாலும் மனதுக்கு சுகம் அளிப்பவர்களாகவே இருப்பீங்க. ஆனால் ஒரு காஃபி கூட வாங்கி தர யோசிப்பீங்க. உலக விஷயங்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க. நண்பர்களை உயிரை போல பாதுகாப்பீங்க. அது மட்டும் இல்லை, நம்பியவர்களுக்காக உயிரை கூட கொடுப்பவங்க. அப்படின்றதுனால உங்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாகத்தான் பேசுவாங்க. அவனா அப்படியா, அவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டுலாம் உங்களை பற்றி யாரும் தரக்குறைவாக பேசவே மாட்டாங்க. தன் உடன் பழகுவோர் அனைவரும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் நல்லவராக இருப்பீங்க. அதே போல் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த விதமான தவறுமே இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வந்துட்டா அதை வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளாரையே வைத்து கொண்டு அந்த கஷ்டத்தை நீங்களே எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பார்ப்பவர் யாராவது உங்ககிட்ட வந்து உதவி அப்படின்ட்டு எதிர்பார்ப்பவர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் குணம், ஒரு தாராள குணம் படைத்தவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். தனிப்பட்ட இன்ப துன்பங்கள் உங்களுக்கு இருக்காது. பெருசா அனைத்தையும் அனைவரோடையும் பகிர்ந்து கொள்வீங்க. பல நேரங்களில் இன்பமும் துன்பமாக மாறிவிடும், சில நேரங்களில் துன்பமும் பல நேரங்களில் இன்பமாக மாறிவிடும். குழந்தை மனம் உங்களுக்கு அப்படின்றதுனால உங்களுடைய மனதை அடிக்கடி பலர் புண்படுத்தி கொண்டே இருப்பாங்க. யாராவது உங்களை தனியாக விட்டுட்டா உங்களுக்கு மிகவும் வருத்தமாகிடும். உடனே அங்கிருந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேறு ஒருத்தவரிடம் யாராக இருக்கலாம், அவருடன் போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி
ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளார தோன்றும். அதாவது தனியாகவே எப்போதும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. யாரு கூடயாவது எதையாவது பேசிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு துன்பம் விளைவித்தவரை கூட நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். நீங்கள் சபிக்க மாட்டீர்கள் அவங்கள. உங்களிடம் வெறுப்பு, வன்மம் போன்றவை இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, அவங்க மீண்டும் தன்னுடன் சேர வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. என்னதான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கெட்டது செய்தாலோ, நம்பிக்கை துரோகம் செய்தாலோ, அவங்கள மன்னிச்சு விடக்கூடிய ஒரு பழக்கம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. குழந்தைகள் சண்டை போட்டு கொண்டு பின்பு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதி உடலில் இருப்பதில்லை உங்களுக்கு அப்படின்றத சொல்லியே ஆகணும். உற்சாகத்தில் ஓடி ஆடி எங்கேயாவது முட்டி விழுந்து கை கால்களில் சிராய்ப்பு அப்படின்ட்டு அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர் சுருண்டு படுக்கும் காய்ச்சல் வந்தால் கூட மேஷம் ராசிக்காரர்கள் எழுந்து நடமாடுவீங்க. மற்றவர்கள் சுருண்டு படுக்கும் போது, காய்ச்சல் வந்து படுக்கும் போது நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா காய்ச்சலா, தலைவலி, வயிற்று வலின்னு எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு எழுந்து நடமாடக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய அபார தன்னம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க அந்த தைரியம்தான். அந்த தைரியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஆள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். ரொம்பவே ஆபத்தான நிலையில் மட்டும்தான் மருத்துவமனைக்கு போவீங்க. அங்கும், அதாவது போன இடத்துலையும் மருத்துவருக்கு தன் நோயின் விவரங்களை சொல்லி இந்த மருந்து கொடுங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த மருந்து கொடுங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய மருந்தின் அளவை இது போதும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கிட்ட சொல்வீங்க. எப்பேற்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் தனி ஆளாக செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படவே மாட்டீங்க. எந்த ஒரு செயலுக்கும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. இரவும் பகலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு சோர்வு அப்படின்றதே வராது. வந்தாலும் உடனடியாக பார்த்தீங்கன்னா பழைய நிலைக்கு திரும்பிடுவீங்க. மனம் உற்சாகமாக இருப்பதால் உங்களுக்கு இரவில் கூட சரியாக தூக்கம் வராது. வயதானாலும் தூக்க மாத்திரை போடாமல் விழித்து கொண்டே தான் இருப்பீங்க. தன்னுடைய விருப்பம் ஈடேறுகின்ற வரைக்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டு இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே போய் கொண்டிருந்தாலும் ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து கொண்டே இருப்பீங்க. போனால் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களையும் தன்னை போல கூடுதல் நேரம் உழைக்க வேண்டும் என்று அதட்டி வேலை வாங்கக்கூடிய ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இரவிலும் இந்த உலகம் அழகாக தெரியும், பகலிலும் அழகாக தெரியும். அதனால் அதிக நேரம் விழித்திருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. ஏதேனும் துன்பம் வந்தால் அதை பற்றி யோசித்து கொண்டே சில நேரங்களில் இருப்பீங்க. பல நேரங்களில் போனால் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. தன்னுடைய கஷ்டங்களுக்கு அடுத்தவரை காரணம் காட்ட மாட்டீங்க. இவனால தான் நான் இப்படி ஆனேன், இந்த வருகிறான் பாரு, இவனால் தான் எனக்கு பெரிய தொல்லையே அப்படின்ற மாதிரிலாம் யாரையும் காரணம் காட்ட மாட்டீங்க. அதே சமயத்தில் தன் மீது தவறு அப்படின்ட்டு தெரிஞ்சால் ஒத்துக்கொள்ளவும் நீங்கள் தவற மாட்டீங்க, தயங்க மாட்டீங்க. வேலை செய்கிற இடத்துல தலையெழுத்து, இதுதான் என்னுடைய தலையெழுத்து, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் புலம்பவே மாட்டீங்க. எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்களே தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி நீங்கள் புலம்பவே மாட்டீங்க. உங்களை யாரும் அதட்டி மிரட்டி வேலை வாங்க முடியாது. நீங்கள் தான் வேலை பார்த்தா தான் உண்டு. வேலை நேரத்தில் சில சமயம் முனிவரை போல ஐம்புலனையும் அடக்கி பசியை கூட பார்க்காம கண் தூங்காமல் வேலை செய்வீங்க. நீங்கள் வேலை முடிந்ததும் கதை பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது வேலை இல்லாத நேரத்தில் ஜாலியாக இருப்பீங்க. மற்றவங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு அகராதியிலேயே கிடையாது. உங்களை அனுசரித்து போகிறவங்கள தான் நீங்கள் அனுசரித்து போவீங்க. நீங்கள் அனுசரித்து செல்வதால் மற்றவர்கள் உங்கள் தலை மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல அப்படியாப்பட்டவர்களை போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து சென்றால் குறைந்த சம்பளம் கொடுத்து நன்றாக வேலை வாங்கலாம். வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் ஒரு காட்ஃபாதர் போல நடந்து கொள்வீங்க. உங்களை யாராவது மரியாதை இல்லாமல் பேசிட்டாலோ அல்லது நீங்கள் சொன்னபடி வேலையை மற்றவர்கள் செய்யாமல் இருந்தாலோ உங்களுக்கு கடும் கோபம் வரும்.
மற்றவர்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட உங்களுக்கு சுல் என்று கோபம் வரும். கோபம் வந்தால் உங்களை யாராலையும் பிடிக்கவே முடியாது. சில நேரங்களில் பல பிரச்சனைகள் கூட அதனால் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வரும். மரியாதை இல்லாமல் சில நேரங்களில் பேசிடுவீங்க. ஆனால் அதன் பிறகு ஒன்றுமே நடக்காதது போல் அவங்கக்கிட்டே நீங்கள் போய் பேசுவீங்க. உங்களுடைய கோபம் பெரும்பாலும் தனிநபர் மீது இருக்காது. அவங்களுடைய மனோபாவம் அல்லது கொள்கை, நம்பிக்கை தவறு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கோபம் வரும். வீண் கோபம் உங்களுக்கு இருக்காது. அப்படியே தப்பாக வீணாக பேசிட்டா கூட நீங்கள் உடனே யார்கிட்ட கோவப்பட்டீங்களோ அவங்கக்கிட்ட நேராக போய் சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அது பற்றி, அதாவது அவர் முகத்தை திருப்பி கொண்டு போனால் கூட அது பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. மன்னிப்பும் கேட்க தயங்க மாட்டீங்க. உடனே போயிட்டு மன்னிச்சிருப்பா, நான் பேசுனது தப்பு தான், நான் சொன்னது தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்பீங்க. இந்த உலகம் அழகானது. உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் பெண் கேட்கலாம். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துலையும் பெண் கேட்கலாம், உறவினர்கள் மத்தியிலையும் பெண் கேட்கலாம், யாரென்று தெரியாதவர்கிட்டையும் போய் நீங்கள் பெண் கேட்கலாம். உங்களுக்கு வரன்கள் அமையும், நிச்சயம் அமையும். உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு வரன் உங்களுக்கு அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தன்னுடைய வாழ்வில் பல அதிசயங்கள் நடந்திருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. எங்கு போனாலும் நமக்கு ஆள் இருக்குது, நாம் சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. யாரிடமும் எளிதாக பேசி பழகி விடுவீங்க. மனித நேயம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. தன்னால் முடியலை அப்படின்னாலும் தன்னுடைய உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாக எதையாவது செய்திடுவீங்க மற்றவர்களுக்கு. அரசியல் மற்றும் சமூக சிந்தனையும் உங்கள்கிட்ட அதிகம் இருக்குது. சமூக அரசியல் பிரச்சனைகள் குறித்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்பீங்க. நீங்களே அதிக நேரம் பேசுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்னடா அவன் இப்படி பேசிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்ளவும் சில நேரங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பல துறைகள்லையும் உங்களுக்கு சிறந்த ஒரு ஞானம், சிறந்த அறிவு நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஆடம்பரத்தில் கொஞ்சம் விருப்பம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய வசதிகளை யாருக்காகவும் குறைத்து கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு எல்லா துறைகள்லையும் சிறப்பான அறிவு இருக்குது அப்படின்றதுனால எந்த துறைக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. போராட்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இந்த போராட்ட குணம் தான் உங்களுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றும். வாழ்வின் உச்சிக்கே உங்களை அழைத்து செல்லும். அயராமல் உழைக்கும் சக்தி உங்கள்கிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் தயவை எதிர்பார்க்க மாட்டீங்க. தன் கையே தனக்கு உதவி என்று வாழக்கூடிய ஆட்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். பணம், காசு, வசதி, வேலை, பதவி போன்றவற்றை எதிர்பார்த்து யாரிடமும் போய் வணங்கி நிற்க மாட்டீங்க. இருப்பதை வைத்து கொண்டு சிறப்பாக வாழ்வீங்க. சுறுசுறுப்பாகவும் துடிப்போடையும் செயல்படக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படின்ற தீராத தாகம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வேகத்தோடையும் சுறுசுறுப்போடையும் விவேகத்தோடையும் செய்து முடிச்சிடுவீங்க. எதுலையுமே ஆர்வமாக இருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி எளிதாக புரிந்து கொண்டு உடனுக்குடன் அதை முடிச்சிடுவீங்க. எதிரிகளை சமாளிப்பதில் நீங்கள் ரொம்பவே கை தேர்ந்தவர்களாக இருப்பீங்க. தைரியம், துணிச்சல் உங்கள்கிட்ட அதிகம் இருக்கும். எதையும் ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையோ நீங்கள் பொறுமையாகவும் தெய்வ பக்தியை கைவிடாமலும் நீங்கள் அந்த கடினமான சூழலை நீங்கள் கடந்து வருவீர்கள் எளிதாக. பாரம்பரியமான விஷயங்களை விரும்புபவராக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். உங்களுக்கு மிக சிறந்த கல்வி கற்கும் யோகமும் இருக்குது. எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய கல்வியின் மூலமாக அந்த துறையில் ஜொலிப்பீங்க. கலையில் ஆர்வம் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அமானுஷ்யம், மந்திர தந்திரங்கள்லேயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நேர்மையோடையும் கண்ணியத்தோடையும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஜோதிடத்துறை, விஞ்ஞானம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதலிக்கின்ற யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. சுக்கிரன் பலமாக இருந்தால் காதல் திருமணம் உங்களுக்கு நிச்சயம் கைகூடும்.
இல்லைன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாகத்தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணைகிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் பாசமாக இருப்பீங்க. அவர்கள் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாமல் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அஸ்வினி முதல் பாதம் செவ்வாய் கிரகத்தின் அம்சம். இதனால் நேர்மை குணம் அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிறப்பு முதலே இருக்கும். தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறுவீங்க. குடும்ப பாசம், வீரம், முரட்டு பிடிவாதம், தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்ற குணங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. பிறருக்கு உதவுவதில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. இந்த பாதத்தில் அதாவது அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்காது. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்காக போராடும் குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நட்புக்கு ரொம்பவே மரியாதை தருவீங்க. சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் மற்றவங்க கிட்ட சண்டையிடுவது, தன்னை சுற்றி பிரச்சனைகளை உண்டாக்குவது அல்லது பிரச்சனைகளை ரசிப்பது போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததா அஸ்வினி இரண்டாம் பாதம். அஸ்வினி இரண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரனின் அம்சம். புகழ், சிற்றின்ப விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய தோற்றம் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமைந்திருக்கும். மிக சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகமும் உங்ககிட்ட இருக்குது. நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. கலையில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். பணம் சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் காதல் திருமணமே உங்களுக்கு கைகூடும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நேர்மையான வழியில் மட்டுமே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் உங்களுக்கு யோசிக்கும் திறமை நன்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் அது எடுபடாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். தீய வழிகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்த நேரிடும். அதனால் பார்த்து உஷாராயிருங்க. அடுத்ததாக அஸ்வினி மூன்றாம் பாதத்தை பற்றி பார்க்கும்போது இது புதன் அம்சம் பெற்றது. நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் நீங்கள் இருப்பீங்க. நல்ல பேச்சாற்றல் உங்ககிட்ட இருக்கும். இதை வைத்து காரியத்தை எளிதாக சாதித்து கொள்வீங்க. கணிதம், ஜோதிடம், வானவியல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களை மதிப்பவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. வசதி வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. ஆனாலும் எளிமை விரும்பிகளாக தான் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உடல் நலம், மருத்துவம், யோகாசனம் போன்றவற்றை பற்றி எடுத்து சொல்வீங்க. விளையாட்டு மற்றும் வீரதீர செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. அந்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்வீங்க. அனுபவ அறிவை கொண்டு தொழில் தொடங்குவீங்க. தாயின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க. சந்திரன் தீய கிரகத்தில் இருந்தால் பலன்கள் உங்களுக்கு, அதாவது நாம் இப்போ உங்களுக்கான பலன்கள் மேலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எதுவுமே உங்களுக்கு சில சமயங்களில் அமையாமல் போகும். எதிர்மறையான குணங்களும் இந்த சமயத்தில் நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக அஸ்வினி நான்காம் பாதம். அஸ்வினி நான்காம் பாதத்திற்கு சந்திரன் அம்சம் இருக்கின்றது. திறமையும் நேர்மையும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதாவது எப்போதும் ஒரு பரபரப்போடையும் காணப்படுவீங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். எப்போதுமே நண்பர்கள் புடைசூழ தான் வருவீங்க. அழகிய உடல் அமைப்பு, வசீகரம், முக தோற்றம் யாவும் உங்ககிட்ட இருக்கும். தெய்வ பக்தியில் சிறந்து விளங்குவீங்க. உதவும் மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதிலையும் ஆர்வம் இருக்கும். தங்களுடைய அறிவாற்றல் மூலமாக எந்த ஒரு செயலிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. செயல் வெற்றி பெறலை அப்படின்னா வருத்தம் கொள்ள மாட்டீங்க. ஏன்னா தாயின் அரவணைப்பு, அன்பு உங்களுக்கு அதிகம் கிடைத்திருப்பதால் எதிலும் தாய்மை பண்புடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் இறைவி பிரகன் நாயகி, அதாவது பெரிய நாயகி. இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் தங்களுடைய தோஷங்களை
நீங்கள் தோஷங்கள் இந்த திருத்தலத்தில் போய் இறைவனை வழிபாடு செய்யுங்க. திருமண தடையாகட்டும் சரி, குழந்தை பாக்கியமாகட்டும் சரி, கல்வியில் சிறந்து விளங்குவதாகட்டும் சரி, வாழ்க்கையில் முன்னேறுவதாகட்டும் சரி, திருமண வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த திருத்தலத்தில் போய் உங்களுடைய தோஷங்களை நீக்கினால் நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள்தான் கோடீஸ்வரர் என்ற நிலையும் உருவாகும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களே, அடுத்ததா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அம்சம் நிறைந்த பாதமாகும். இந்த பாதம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இதில் பிறந்த நீங்கள் நினைத்து கொள்வீங்க. நல்ல பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கு. அழகு சுகபோகத்தில் விருப்பம் உள்ளவர்கள். சாமர்த்திய குணத்தால் எதையும் தனதாக்கி கொள்வீங்க. கோபம், பொறுமையில்லாத குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்ததா பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் புதன் அம்சம் கொண்ட பாதமாகும். ஆடை ஆபரணங்கள் அணிவதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதிக ஆசை கொண்டிருப்பீங்க. குடும்ப பற்று அதிகமாக இருக்கும். இசையில் அதிக பிரியம் இருக்கும். எதிலும் திருப்தி அடைய மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை யோசித்து தான் செய்வீங்க. இது சரியா, இது தப்பா, இவங்க கூட பழகலாமா, இவங்க கூட பழகக்கூடாதா, இதை நாம் பண்ண நமக்கு விளைவு வருமா வராதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் எந்த ஒரு செயலிலும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அடுத்ததா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் அம்சம் கொண்ட பாதமாகும். இதில் பிறந்த நீங்கள் புத்தி கூர்மையோடு இருப்பீங்க. உற்சாகம், மகிழ்ச்சி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எதிலும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பிறரை அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க. யாரையும் நம்பி உங்களுடைய வேலையையும் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும். அடுத்தவங்களை எதுக்கு செய்ய சொல்லணும்? அதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய மனநிலை உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததான் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் செவ்வாயின் அம்சம் பொருந்தியதாகும். அதனால் உங்களுக்கு, அதாவது பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். அலங்காரத்திலும் ஆடம்பரத்திலும் விருப்பம் அதிகமாக இருக்கும். சிந்தனையில் சலனம் இருக்கும். சுயமாக முடிவெடுக்க முடியாமல் தயக்கம் கொள்வீங்க. பல நேரங்களில் பொறாமை, நன்றியின்மை குணம் கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பீங்க. விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். குடும்பத்தில் மிகவும் பாசத்தோடு நடந்து கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் மிக மிக முக்கியமாக உங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் ஏமாற்றிட்டு போயிட முடியாது. ஏமாற்றிட்டு போயிட்டாலும் நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. இப்படியாப்பட்ட ஒரு குணநலம் கொண்டவர்கள் தான் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள். மிக முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லாடையில் அமைந்திருக்கின்ற, நல்லாடை அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. தாயார் சுந்தரநாயகி பரணி நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபடுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விலகும். வாழ்வின் உச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு நீங்கள் நிச்சயம் செல்வீர்கள். அது மட்டுமல்ல, கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் தற்போது, அதாவது இந்த பொதுவான பல விஷயங்களையும் பலன்களையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான இந்த சில விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பண வளமும் செல்வ வளமும் பெற்று ரொம்பவே சிறப்பாக வாழ்வீங்க. இதையெல்லாம் கடைபிடித்தா அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததான் கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானின் அம்சம் இருக்கின்றது. சிறந்த அறிவு உங்ககிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தந்திரத்தால் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். சுய கௌரவம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். தன்னை பற்றி யாராவது தவறாக பேசிட்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. வீட்டில் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் சொன்னது தான் சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் எல்லோரும் நடக்க வேண்டும்
அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதே போல தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும். திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு அமோகமாக செல்லும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தாலுக்காவில் இருக்கக்கூடிய கஞ்சாநகரம் எனும் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. தாயார் துங்க பாலஸ்தானாம்பிகை இருக்கின்றார். மிக முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட கவலைகள், பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை வாக்கியம், சொத்து தகராறு, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வ அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோடீஸ்வரனாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண வளத்தையும் செல்வ வளத்தையும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.